இங்க இவன் கல்யாணம் பண்ணி ஏமாத்துற 5 பொண்ணுங்களும் இவனை தேடி அவன் வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஆக்சுவலா சில வருஷம் முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோக்கு வெளிநாடு போறது கனவா இருந்திருக்கும். ஆனா அதுக்கு நிறைய காசு செலவாகுறதுனால அவன் ஃப்ரெண்டு சோமு கிட்ட ஹெல்ப் கேட்பான். பார்த்தா அவன் இவனுக்கு ஒரு ஐடியா கொடுப்பான். அதை இவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு ஓகே சொல்றான். அது என்ன ஐடியானா, இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு கிளம்பி போய் அங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு போடுற நகை பணத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு பொண்ணோட ஃபேமிலி கிட்ட முக்கியமான வேலை இருக்கு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வரதான் இவங்களோட பிளானா இருக்கும். ஆனா இவங்க நினைச்சதை விட பணம் அதிகமா கிடைச்சதுனால ஒவ்வொரு ஊருக்கா கிளம்பி போய் அங்க கொஞ்ச நாள் தங்கி ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு முன்ன மாதிரியே நகை பணத்தை திருடிட்டு ஓடி வந்துடுறாங்க. சோ இப்போ இவரோட ஃப்ரெண்டும் ஏற்கனவே அளவுக்கு அதிகமா நகை பணம் நம்ம கிட்ட இருக்கு, இருந்தாலும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப்ல செட்டில் ஆகலாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்றான். சோ இங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு மட்டும் தங்கிட்டு மறுநாள் காலையில எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிலாம் சொல்லிட்டு பிளான் போடுறானுங்க. சோ மறுநாள் விடிஞ்சதும் அவன் ஃப்ரெண்டையும் அவன் புது பொண்டாட்டியும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டான். ஆனா அவங்க எங்க தேடியுமே காணோம். கடைசியில இவனுக்கு சந்தேகம் வந்து வீட்டுக்குள்ள ஓடி போய் பீரோல பார்த்தா இவங்க ஆட்டை போட்டு செத்த நகைப்பணம் எதையுமே காணோம். நம்ம ஃப்ரெண்டு நம்மளை ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு மனசுடைஞ்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப வீட்டுக்கு வெளியே ஏதோ வண்டி சவுண்ட் கேக்குது. நம்ம நண்பன் தான் வந்துட்டான் போல நினைச்சு வேகமா கதவை திறந்து பாக்குறான். பார்த்தாங்க நிக்கிறது இவ ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி ஏமாத்தின பொண்ணோட அண்ணன். வந்தவரு ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புரியுது நம்மளை நம்ப வச்சு நம்ம ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு போயிட்டான்னு.